பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே அந்த 50,000க்கு சொந்தக்காரர்கள். அந்த 50,000 25,000 ரூபாய் யாருக்கெல்லாம் விழுந்ததோ அந்த 50,000 ரூபாய் இவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சுற்று நிருபத்திலே கூறப்பட்டதை போன்று நீங்கள் வழங்கினால் போதும் என்று நாங்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். எங்கள் சில பகுதிகளிலே நிலவுகின்ற வீடுகளுக்கு வராமல் இருக்கின்ற ஜிஎஸ்மார்கள் இதுவரை பார்க்காமல் இருக்கின்ற வீடுகளுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு முடிவினை சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஜிஎஸ் இல்லாமல் நாங்கள் வேற ஜிஎஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி அதற்கான தரவுகளை நாங்கள் திரட்டி எடுக்கிறோம் என்று ஏரியாவை பிரதிநிதித்துவப்படும் ஆர்டிஎஸ் பள்ளிவாசல் சம்மேளன நிர்வாகிகள் அனைவரும் பரிந்துரை செய்தும் இற்ற வரைக்கும் எனது வீட்டுக்கோ அல்லது இங்கே வந்திருக்கிறவர்கள் வீட்டுக்கோ சென்று பார்வையிட்டு மிகுதி 50,000 ரூபாவை வழங்கவில்லை. ஒரு அமைதியான போராட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட எல்லோருமே நாங்கள் பாதிக்கப்பட்ட என்ற அடிப்படையிலே நாங்கள் போராட்டத்திலே நடத்தியிருந்தோம். ஒரு அமைதியான போராட்டத்திலே நடத்தியிருந்தோம். அதன்படி மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் பதாதைகள் ஏந்தி நாங்கள் அமைதியான முறையிலே போராட்டத்தை செய்த வேளையிலே இறுதியாக எங்களுக்கும் மூதூர் பிரதேச செயலாளருக்கும் இடையிலே இணக்கப்பாடு ஒன்று நாங்கள் எட்டப்பட்டிருக்கிறது. அவர் எங்களை கூப்பிட்டு உள்ளே வைத்து எங்களோடு ஒரு அழகாக பேசியிருந்தார். ஒரு இணக்கப்பாடை வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே அந்த 50,000க்கு சொந்தக்காரர்கள். அந்த 50,000 25,000 ரூபாய் யாருக்கெல்லாம் விழுந்ததோ அந்த 50,000 ரூபாய் இவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சுற்று நிருபத்திலே கூறப்பட்டதை போன்று நீங்கள் வழங்கினால் போதும் என்று நாங்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். எங்கள் சில பகுதிகளிலே நிலவுகின்ற வீடுகளுக்கு வராமல் இருக்கின்ற ஜிஎஸ்மார்கள் இதுவரை பார்க்காமல் இருக்கின்ற வீடுகளுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு முடிவினை சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஜிஎஸ் இல்லாமல் நாங்கள் வேற ஜிஎஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி அதற்கான தரவுகளை நாங்கள் திரட்டி எடுக்கிறோம் என்று. அது மாத்திரம் இல்லாமல் இருக்கின்ற தரவுகளை நாங்கள் கொடுத்திருந்த அந்த 50,000க்கு சொந்தமாக பெறப்படுவதற்கு கொடுத்திருந்த தரவுகளை மீள நாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருக்கின்றார். ஆராய்ந்து நாங்கள் அதற்கான சரியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று அவர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை நாங்கள் உள்ள 3 பேர் சென்றிருந்தோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் சில வீடுகளுக்கு பிள்ளைகளுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. அதையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதற்கான தீர்வையும் தருவதாக சொல்லியிருக்கிறார். அடுத்து உலருணவு சம்பந்தமாக சிலருக்கு குடும்பத்திலே அதிகமானவர்கள் இருந்தால் ஓரளவு 2-3 பேருக்கு குறைத்து போடப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்தை நாங்கள் கதைத்திருந்தோம். இதுவரைக்கும் வராதவர்கள் உலருணவு சம்பந்தமாக கிடைக்காதவர்களுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் அவர்கள் பார்ப்பதாக சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு சிநேகபூர்வமான ஒரு அன்பான ஒரு பரிமாற்றத்தோடு தேநீர் இதோடு நாங்கள் வெளியில வந்திருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்காக போராடியதில் எங்கள் திருப்தியோடு நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு குடும்பிருக்கிற அனைவரும் பாதிக்கப்பட்டு மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களினால் 75,000 ரூபாய் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள். அவர்களில் முதல் கட்டமாக 25,000 அனைவரும் பெற்றுக்கொண்ட பிறகு மிகுதி 50,000 ரூபாய்க்கு பிரதேச செயலகத்தின் ஊடாக ஜிஎஸ் அவர்கள் அந்த ஏரியா ஜிஎஸ் அவர்களால் ஃபோம் வழங்கப்பட்டு அந்த ஃபோம் பூர்த்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஃபோம் வழங்கப்பட்டதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சிலருடைய வீட்டுகளுக்கு சென்று அதனை பார்வையிட்டு அவர்களுக்கான பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகுதியானவர்களுடைய வீட்டுக்கு இட்ட வரைக்கும் செல்லவில்லை. பல அந்த ஏரியாவை பிரதிநிதித்துவப்படும் ஆர்டிஎஸ் பள்ளிவாசல் சம்மேளன நிர்வாகிகள் அனைவரும் பரிந்துரை செய்தும் இட்ட வரைக்கும் எனது வீட்டுக்கோ அல்லது இங்கே வந்திருக்கிறவர்கள் வீட்டுக்கோ சென்று பார்வையிட்டு மிகுதி 50,000 ரூபாவை வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளும் விடயம், மூதூர் பிரதேச செயலகம் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் மீண்டும் ஒரு முறை விண்ணப்பங்களை கோரப்பட்டு கள பரிசோதனை செய்து மீண்டும் ஜனாதிபதியால் உறுதி வழங்கப்பட்ட 50,000 ரூபாயை அனைத்து மக்களும் பெறக்கூடிய வகையில் அவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என வினயமாக நிர்வாக அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது தங்களுடைய 50,000 ரூபாய்கள் கொடுப்பனவு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையிலே இன்று மதியம் சமாதானமான முறையிலே ஒரு
ஒரு கவன ஈர்ப்பினை அவர்கள் செய்திருந்தார்கள். பின்னர் அதனை தொடர்ந்து அவர்களுடைய பிரதிநிதிகளாக ஒரு சிலர் வந்து என்னிடம் அவர்களுக்கான குறைகளை கூறியிருந்தார்கள். அப்பொழுது நீங்கள் வந்ததன் பின்னர் 25,000 ரூபாய்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது, இருப்பினும் 50,000 எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலும் ஒரு சில பகுதிகளுக்கு வந்து, அதாவது நாங்கள் தருகின்ற பெயர் பட்டியலை தருகிறோம், மீண்டும் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து என்ன காரணத்தின் அடிப்படையில் அது கிடைக்கப்பெறவில்லை என்ற காரணத்தை சொன்னால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் கூறியிருந்தார்கள். நான் அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு சுயாதீனமான ஒரு குழுவினரை எங்களுடைய உத்தியோகத்தர் குழாமினை அனுப்பி அதனை பரிசீலனை செய்து சுற்றறிக்கை, அதாவது பாதுகாப்பு அமைச்சனுடைய சுற்றறிக்கையின் பிரகாரம் நாங்கள் அவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் நாங்கள் வழங்குவதில் நாங்கள் பூர்ணமான சிபாரிசினை வழங்கி நாங்கள் அந்த பணத்தினை பெற்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என நான் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். அதனை திருப்தியுற்ற நிலையில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஜனாதிபதி நல்ல ஆட்சி, எங்களுக்கு அவர் கொடுக்க சொன்ன 50,000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள். எதிரான போராட்டம் அல்ல, உரிமை போராட்டம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண போராட்டம். போராடுவோம் 50,000 தர வரைக்கும் போராடுவோம். எதிரான போராட்டம் அல்ல, உரிமை போராட்டம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண போராட்டம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பன வேண்டும்.